நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது 69வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. மகா பெரிய மகிமை பார்த்துட்டுருக்கோம். நம்ம இதற்கு 2 பார்ட் முடிச்சுட்டு இந்த 3வது பார்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 or 2 நிகழ்ச்சிகளை நம்ம பேச போகிறோம். இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டாக சொல்லி வரேன். எந்த இன்ஸ்டன்ட் டைம் பாராதோ அப்போ நிறுத்திடுவாங்க. ஸோ இது 3வது பார்ட்டில் 2 3 இல்லை 4 கதை வரும். ஸோ மேக்ஸிமம் 3 போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது நடந்தது. கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஆகிருக்குது. ஒரு வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கா மடத்தில். எல்லாருக்கும் ஜாக்கெட் பிட்டு புடவையெல்லாம் வாங்கி தந்த மாதிரி தெரியல. ஜாக்கெட் பிட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு மஞ்சக்கிழங்கு எல்லாம் வாங்கி வந்துருக்கா. சென்னையிலேருந்து நிறைய பேர் மாமிகள்லாம் போயிருக்காங்க. அங்கே எல்லோரும் மடிசார் கட்டிட்டு எல்லோரும் அசம்பிளாக இருக்கா. அப்போது ஒரு பெண்மணி வந்திருக்கா அந்த ஹாலுக்கு. அவள் பொட்டு வச்சுக்கலை. பொட்டு வச்சுக்காமல் என்னவோ மனசில் பருத்து முகம்பாவம் ரொம்ப சோகமாக இருக்குது அவளுக்கு. அப்போ எல்லோரும் சொல்கிறா, மாமி குங்குமம் வச்சுக்கோங்கோ நீங்கள் அப்படின்ற. இல்லை, ஷி வாண்ட்ஸ் டு அவாய்ட் இட். இது தூரத்துலேருந்து மகாபெரிவா பார்த்துட்டே இருக்கா. அவளை கூப்பிடுன்றார். அந்த அம்மாவை கூப்பிட்றா. எங்கேருந்துமா வரேன் நீ? மாதிரி சென்னையிலேருந்து வரேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ சென்னை கிடையாது, மெட்ராஸு திருவள்ளுவர் தான் அங்கே போயிருக்காங்க மாமி. அந்த லேடி ரொம்ப வயசான லேடி கிடையாது. ஒரு 30-40 வயசுக்கு உட்பட்ட லேடி. அப்போ குங்குமத்தை எடுத்துக்குமா நீ, பொட்டு வச்சுக்காமல் இருக்கியே அப்படின்னா. இல்லை பெரியவான்னு அழ ஆரம்பிச்சிட்டாவோ. இதுக்கு வெள்ளிக்கிழமை அதுமா அழற, இந்த சுமங்கலிகள்லாம் இருக்கா, அழலாமா நீ, பொட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குங்குமத்தை தராரு. அவள் பின்வாங்கி போகிறா. என்ன சொல்லுன்ற. நான் உங்களை கேட்க வந்த சமாச்சாரமே வேறு. எங்கள் ஆத்துக்கார் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தவர். அவர் இந்த கார்கில் வாரெலாம் நடந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார், அந்த இந்தியா பாகிஸ்தான் ஏதோ ஒரு வாரில் ஹியஸ் என்கேஜ்டு. அதில் அவர் ஹியஸ் பாஸ்ட் அவே பை இந்த அப்போனண்ட் ஆர்மியில் சுற்றி வீழ்த்தப்பட்டார். அவர் இறந்து பட்டார் சொல்லி லெட்டர் வந்துடுது வாழ்க்கை இந்த அம்மாவுக்கு. ஸோ அவள் என்ன செய்ய தெரியாமல் சாட்சியெல்லாம் கூட்டு இது பண்ணி, பாடி கிடையாது இந்து தர்மத்தில் அப்படின்னா ஒரு எலும்பு துண்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம கர்மகாரியம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே எல்லாம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பீஸ், உடம்போட பீஸ் வரணும் அங்கே. அதுவும் இல்லை. நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் அவருக்கு என்ன தான் பண்ண முடியும்னால நான் இப்போ பெண்மணி நான் சொல்லி அழறா. யார் சொன்னால் உங்கள் ஆத்துக்காரர் போயிட்டாருன்னு கேட்குறாரு அவர். இல்லை இது மாதிரி லெட்டரை காமிக்கிறா. இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்குன்ட்டு. அவர் லெட்டரெல்லாம் பார்க்கல. நான் சொல்கிறேன் அவளுக்கு குங்குமம் கொடுங்கன்றார் ஒன்று மாமியை பார்த்து. அந்த மாமியை வாங்கோ மாமி, இந்த மஞ்சள் கிழங்கு இந்த குங்குமெல்லாம் எடுத்துக்குங்கோ, சுமங்கலி போச்சு நடக்க போகுதுன்னு சொல்கிறார். சரி, பரமாச்சாரியார் சொல்கிறார், வாங்கினா ஒரு குங்குமத்தை எடுத்து போடுறாரு அவர் கையில். அவள் டேரெக்டாக ஹேண்டாக பண்ண மாட்டேன். ஒரு தட்டு இருக்கும், அதில் வச்சு கொடுக்க சொல்லுவாள். அது மாதிரி கொடுத்த உடனே அது எட்டுக்க சொல்கிறார். இன்றைக்கி ப்ரெசன்ஸு அவள் எட்டுக்கிறார். அவளுக்கு புது வஸ்திரம்லாம் கொடுத்து அவளை உட்காத்தி வச்சு அவளுக்கும் சுமங்கலி பூஜை நடந்தாச்சு அன்றைக்கி. அப்போ சொல்கிறார், கவலைப்படாத, உங்கள் ஆத்துக்கார் உயிரோடு தான் இருக்கான். அவன் இன் ஷார்ட் பீரியட் ஹி வில் ரிட்டர்ன் ஹோம்ன்றார். அடுத்த நாள் காத்தாலேயே எர்லி மார்னிங் இவர் நடந்த இன்சிடென்ட்லாம் முதல் நாள் நடந்து காஞ்சிபுரத்தில் என்ன நடந்துன்னு அவள் கனவான்னு தெரியல அவளுக்கு. பரமாச்சாரி அது மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அவள் அதை நினச்சினே தூக்குறா. காலையும் பெல் எடுக்கு, பால்காரன் வந்திருக்கான்னு பார்க்குறா. பார்த்தா அவள் ஆத்துக்காரர் நிற்கிறார். அப்படியே ஷீ காட் சர்ப்ரைஸ். அடரா, என்ன செய்தின்னு தெரியல அவளுக்கு. கதிரை அடரா. எதுக்கடி மாதிரி அந்த அப்பா சொல்கிறான், இந்த மாதிரி காட் பை அப்போனண்ட். நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி என்னை தூக்கி ஒரு இடத்துல போட்டு போயிட்டா அவள். நான் மயங்கி விழுந்து போயிட்டேன், நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவரை விட்டு போயிட்டேன். அப்புறம் மலை ஜாதியினரெல்லாம் காப்பாற்றி என்னை நல்லபடியாக வச்சுட்டு அப்புறம் அந்த மலைவாழ் பிரதேச மக்களோட கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் இருந்துட்டு என் உடம்பு சரியான பிறகு மிலிட்ரி கேம்பில் சொல்லிவிட்டு நான் ட்ரெயின் ஏறி நேரம் அவனை பார்க்க வந்தேன்றான் அப்படியா. அப்போயே பரமாச்சாரியா படத்துக்கு போய் 2 பேர் நமஸ்காரம் பண்ணுறா காத்தால். அப்புறம் அதை பண்ணி உடனே காஞ்சிபுரத்துக்கு போய் ஆனோன்றாவோ. சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு காஞ்சிபுரத்துக்கு போகிறா. அப்போ சொல்கிறார், என்னடி ஆம்படியா வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாரு. சரி, 2 பேருக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணி நல்ல தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லி குங்குமத்தை கொடுத்தவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். இது நிஜமாக நடந்த நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடந்திருக்குது. இது பல புஸ்தகத்தில் வந்திருக்குது. மேபி ஜனங்கள் இப்படி மாற்றிக்கிட்டு ஏதோ எழுதியிருக்கலாம் தவிர ஃபேக்ட்ரி தான்.
அந்த ஒரிஜினல் இதை டெஸ்ட் படித்ததுனால சொல்கிறேன். இதான் நடந்தது. பரமாச்சாரியார் தீர்க்கதரிசின்றது இதை விட வேறு எக்ஸாம்பிள் வேணும். சரி, இந்த இன்சிடென்ட் ஒன்று. அடுத்ததாக இன்னொரு இன்சிடென்ட். இப்போ வந்து திருவள்ளிக்கேணியை சேர்ந்த ஒரு தம்பதிகள். அவள் மாமியார், மாட்டு பொண்ணு, ஆத்துக்கார் இவெல்லாம் வரா இங்கே இதுக்கு பரமாச்சாரியார் பார்க்குறதுக்கு. வந்து பார்க்கும்போது மாதிரி குழந்தை இல்லை அவளுக்கு. ஸோ காலங்கள் ஆகிடுத்து, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுத்து போல இருக்குது. குழந்தைய இல்லை, மாமியார் எச்சரிக்கிறா குழந்தை இல்லையேண்டு. அப்போ வந்து இவெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி, பெரியவா எனக்கு குழந்தை இல்லை பெரியவா, நான் என்ன செய்கிறது அப்படிலாம் கேட்குறா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராமநாமத்தை ஜபின்றார். ராமநாமத்தை ஜபி இல்லை இப்போ எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிக்காம தான் நான் சொல்கிறது கேள்வி, ராமநாமத்தை மட்டும் ஜபி அப்படின்றார். என்னாச்சு, ஊருக்கு வந்துடுறா. சரி, பிரசாதம் வாங்கிட்டேன். பரமாச்சாரியா சரியாக ஆன்சர் பண்ணலை. இவர் கேட்ட கொஸ்டின் குழந்தை, அவர் ராமநாமத்தை சொல்லுன்றார். சரி, வந்தாச்சு. இதை விட மாமியார் கேட்டுட்டார். இல்லை, அந்த கணவர் இது மாதிரி சொல்லிட்டார், இது மாதிரி ராமநாமத்தை சொல்கிறான். பேசாமல் நான் சொன்னது கேளு, நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லுவானே, தத்து எடுத்துக்க, ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம் ஒரு பையனை அப்படின்னு சொல்லி. இப்போ கௌசிக கோத்திரம், கௌசிக கோத்திரத்துக்கு அதான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸ்வீகாரம்னு சும்மா இல்லை, அவளுடைய ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சொல்லியிருக்கு. இந்த பையனோட ஜாதகம் வந்து இவாத்தில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்லாம் அந்த பையனை சேர்ந்துடும். அந்த பையனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு இவாளுக்கு அஃபெக்ட், இது நல்லது நடக்கும். 2 விதத்தில் ஸ்வீகாரம் போகிற பையனுக்கு அந்த குடும்பத்தில் உள்ள பாதிப்பெல்லாம் பாதிக்கும். அது நல்லது இருந்தாலும் நல்லது நடக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பையனோட ஜாதகத்தை வச்சுட்டு அப்போ அடிச்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் ஸ்வீகாரம் எடுக்கும்போது அந்த ஜாதகத்தை பார்ப்பா, வெதர் த பாய் இஸ் சூட்டபிள் டு அஸ்ன்ற மாதிரி பார்ப்பா. இப்போ அது அனாத ஆசிரமத்தில் எடுத்துன்னு தப்புன்னு சொல்ல முடியாது, காலகட்டம் அப்படி மாறி எடுத்து இப்போ. ஸோ அந்த மாதிரி இந்த கௌசிக கோத்திரத்துக்கார ஒரு பையனை ஸ்வீகாரம் எடுத்துட்டா. நல்ல பையன் வளர்ந்து வரான். ஒரு 2-3 வருஷம் ஆகுது. திடீர்னு ஹி பிகம் சிக். என்னென்னவோ டாக்டர் டேஷன் போகிறா, பையன் நொஞ்சியாட்டம் ஆயிடுறா, பயந்து போயிடுறா. சரி, இந்த குழந்தைய அழிச்சுண்டு மாமியார், மாட்டு பொண்ணு, அத்துக்கார் எல்லாருமே காஞ்சிபுரம் போகிறா. அந்த குழந்தைய அழிச்சுட்டு குழந்தைய கொண்டு போடுறான் அங்கே பெரியவா முன்னாடி. சின்ன பையன், அந்த பையன் பெரிய வளர்ந்த பையன்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு மேபி ஒரு 2-3 வயசு, 3 வயசு 4 வயசு இருக்கும் அந்த பையன், அந்த குழந்தைக்கு. இந்த மாதிரி பெரியவா அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு அப்போ சொல்கிறார், கூப்பிட்ட இங்கே வான்றார் அந்த பொண்ணை. நான் என்ன சொன்னேன் உனக்கு, நீ வந்து உன் மனசில் தெரியாதா, ஸ்வீகாரம் வேணான்றதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ நான் சொன்னது கேட்பியா ஒழுங்கா அப்படின்றார். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க பெரியவா, இந்த பையன் பொழைச்சா போதுன்றார். அப்போ பாம்பேயிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்கா, அப்பா அம்மா 2 பேரும் வந்திருக்கா. அது அவளும் நடுத்தர வயது தம்பதிகள். அவளுக்கு குழந்தை கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளை கூப்பிட்றாரு, நீங்கள் என்ன கேட்டு குழந்தை ஒன்று கேட்டால, நான் ஒரு குழந்தையை தர எடுத்துக்கிறேன். சந்தோஷம் பெரியப்பா, எடுத்துக்கிறேன். இந்த குழந்தைய எடுத்து அவள்கிட்ட கொடுன்றார். இந்த பொண்ணுக்கிட்ட இந்த குழந்தைய எடுத்து அவள்கிட்ட கொடுன்றார். இவள் அழுதுன்னா கொடுத்துட்றா. பெரியவா நம்ம அந்த 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 பொண்ணோட ஸ்பரிசம் பட்டவுடனே அந்த பையன் வந்து சிலிச்சு எழுந்துன்றான். அதான் ஒரு உடம்புல சிலிப்பு. ஸோ இவன் இந்த பையனோட பாம்பேயில் வந்தாள். அவள் நமஸ்காரம்லாம் பண்ணி பெரியவாளுக்கு காமாட்சி கோவிலுக்குலாம் போய் அந்த பையனோட பாம்பே போயிடுற ஆயிடுறது. 3-4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுறது. ஒரு 7-8 வயசு ஆகும்போது இவளுக்கு ஒரு உந்துதல், யார் திருவள்ளிக்கேணி பொண்ணுக்கு திரும்பி மடத்துக்கு போகணுன்ட்டு. இப்போ ராமஜபம் தான் பண்ணியிருக்காவ. அவள் போனால் அப்போ வந்து பரத்வாஜ் கூட்டு ஒரு அம்மாக்காரி ஓடி வர்ற. அந்த பையன் வேஷ்டி கட்டிச்சுட்டு இந்த சின்ன வேஷ்டியை கட்டிட்டு ஓடுறது. பூனல் போட்டுருக்கு. அன்றைக்கி பூனல் போட்டிருக்கா அந்த பையனுக்கு காஞ்சிபுரத்தில். யார் இந்த பரத்வாஜ கோத்திரத்தை எடுத்த சேர்ந்தவ. அந்த பையனுக்கு பரத்வாஜ், இந்த கௌஷிக்குன்னு இந்த பையனுக்கு பேர் இவா வச்சுது. அவனுக்கு பரத்வாஜ் பேரை மாற்றிட்டு அவள் பரத்வாஜி சொல்லி கூட்டின்னு வந்து அம்மாக்காரி அது ஓடும்போது இவளுக்கு பகீர்னு தேத்துக்க. அப்போ பரமாச்சி சொல்கிறாரு, அவளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இவள் ஐடென்டிஃபை பண்ணிட்டா பையனையும் அம்மாவையும். பார்த்துட்டே இருக்கா. பரமாச்சாரி இப்போ கூப்பிட்றாரு, இப்போ பார்த்தியா பையன் எப்படி ஆகிட்டான் அங்கே போன உடனே அப்படின்றார். அவள் அழறா, இல்லைம்மா உனக்கு பிராப்தம் இல்லை இந்த ஜென்ம. அந்த குழந்தை ஒன்று தான் செத்து போயிருக்கும் இந்த திஸ் டைம். ஸோ அந்த குழந்தை படிச்சா இல்லையா, இப்போ நல்ல காத்தால் பூனல் ஆகியிருக்கு. திருப்பி டோன்ட் ஹாவ் டைலாக் வித் தம். ஸோ அது அந்த ரிலேஷன்ஷிப் கட்டு அவ்வளோதான். ஸோ நீ வந்து மனசை திடப்படுத்தின்னு ராமநாமத்தை ஜெபி, உனக்கு போகிறதுக்கு புண்ணிய போகிறதுக்கு நல்லா பார்த்தது அப்படின்றார். ஸோ மனசு கஷ்டம்தான் அது கேட்குறதுக்கு. நாம் இவன் மட்டும் என்ன பண்ணுவோன்னா முன்வினை கர்மம் அகெயின்.
ஸோ அவளுக்கு அந்த குழந்தை அங்கே போய் இது பரத்வாஜ் அங்கே போய் மாறி கௌசிகன் பரத்வாஜா மாறிட்டான். பரத்வாஜ் ஓத்த சேர்ந்து பரத்வாஜா மாறி நல்ல ஹெல்த்தி ஆட்டான் பையன், அழகாகவும் இருக்கான் அந்த பையன் இப்போ. ஸோ அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவளை அனுப்புகிறார். இதுவும் காஞ்சி மடத்தில் இருந்து நிஜமாக நடந்த இன்சிடென்ட் இது. ஸோ அடுத்ததாக 3வது இன்சிடென்ட், இது நாயுடம்மா கதை. ஒரு நாயுடம்மா நல்ல நாமெல்லாம் போட்டுட்டு பரமாச்சாரியாரை பார்க்க வருவா. அவள் வந்து என்ன செய்வானா, ரொம்ப பக்த பரமாச்சாரியார்கிட்ட எப்பயும் அடிக்கடி வந்து ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணுவா. அவர் கூப்பிட்டு பேசுவார் அவர்கிட்ட. அவள் வந்து நல்லா நிறைய பேர் சொல்லுவாள், ஜெகத்குரு ஜனகுருனா இப்போ வந்து பிராமணாளுக்கு தான் குரு, அப்படிலாம் கிடையாது. இந்த நாயுடம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கா பாருங்கள், இது இப்போ கதையை சொன்னால் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து பார்த்துட்டே இருக்கார் கூட அசிஸ்டண்ட் ஒருத்தர், நீலகண்டன் பேர் பேர். அந்த நாயுடம்மா சொல்கிறேன், பரமாச்சாரி ஆற்றுக்கு வரணும், எங்கள் ஆற்றுக்கு வரனே பேஷா வரேன் இன்றைக்கி, நான் பூஜை பண்ணிடுறேன் பெரியவா இன்றைக்கின்றா. இது வந்து இவருக்கு புரியல. பரமாச்சாரிக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, மதிய சாயந்தரம் இங்கே மடத்தில் இருக்க. அவள் இப்போ கூப்பிட்றாளேன்னு அப்போ அவள் கிளம்பி போயிடறா. இந்த அசிஸ்டண்ட் இருக்கான் இல்லையா தொண்டன், அவனை கூப்பிட்றார், என்ன நீ போயிட்டு வா வாத்துக்குன்றார். சரி அவள் கூடயே போகிறார். அவள் பரமாச்சாரியா சொன்னார், வேண்டாம் விருப்பம் போகிறார். நாயுடம்மா பின்னாடி நாயுடம்மா வச்சுக்கிறார் அவர். அவாத்துக்கு போன பார்த்தா நல்லா வீடெல்லாம் அலம்பி தள்ளி கோலமெல்லாம் இழகோலம்லாம் போட்டிருக்கு, நடுவில் தொலைஞ்சி மாடம், அந்த தொட்டி மெத்து இருக்குது. அந்த இடத்துல பூஜையெல்லாம் பண்ணுறா. அழகாக ஒரு ஸ்டூல் வச்சு அங்கே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வெள்ளி கப்பாக வச்சுருக்காங்க நாயுடம்மா. ஒன்றுத்தில் வெண்ணெய், ஒன்றுத்தில் பால், தயிர், இந்த மாதிரி சாதம் இல்லை, நல்லா ஜமிச்சுங்க. வெண்ணெய், பால், தயிர், இந்த மாதிரி கல்கண்டு இதெல்லாம் இருக்குது நல்லா. ஸோ வந்து நல்ல ஒரு 10 நிமிஷம் பூஜையை பண்ணுறேன். பூஜை பண்ணி இவர் வந்து உட்காந்துருக்கார் பெஞ்சில். யார் நம்பாள். இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறாரு. அவர்கிட்ட தீபாரதனை கற்பூரம் பண்ணுறேன். பரமாச்சாரியா வந்து பார்த்துட்டு போனார். பார்த்தாடான்னு கேட்குறா அவர்கிட்ட. எங்கே வந்தார்? நான் தான் உட்காந்துருக்கேன்ன்றாரு. பாருங்க அவங்க பிரசாதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, அது ஃபுல் கப்பு இருந்தது, எல்லா கப்பும் எம்டி, எல்லா கப்பும் எம்டி ஆகிடுறது. இவர் சொல்கிறா பரமாச்சாரியா வந்து சாப்பிட்டு போயிட்டாருங்க அப்படின்றா. சரி இவர் சொல்கிறான்னு சொல்லி இவரும் சரி வேறு வழி இல்லாமல் அரை மனசோட நமஸ்காரம் பண்ணிவிட்டு மடத்துக்கு போகிறார். என்னடா பார்த்தாங்கன்னு கேட்குறாரு அவர். நாயுடம்மா பூஜையை பார்த்தியா? பார்த்தேன். என்ன பார்த்தேன் நீ? இதை பற்றி யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாதுன்ட்டார். என்ன அவருக்கு தரிசனம் கிடைக்கல. ஆனால் இதை பற்றி பிரலாபிக்காத யார்கிட்டையும். அவள் ஆத்மாத்மா பண்ணுறா. அவள் பூஜைக்கு நான் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறார். அவள் கொடுத்த பிரசாதத்தையும் எடுத்துகிட்டு இருக்கார் அவர். இதை பார்க்குறோம். ஏன்னா இந்த ஆத்மாத்தனது பெரிய இது. மகான்கள்லாம் எவ்வளோ இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கா. டெலிபத்தின்னு சொல்கிறோம், அங்கே நடக்குது இங்கே சொல்கிறா இல்லையா. அதே மாதிரி கூடு விட்டு கோவில் விட்டு பாயிறது கூட கிடையாது. இங்கே உட்காந்துட்டு பார் டக்குன்னு அங்கே போய் அருவமாக போய் எடுத்துடுறது. அது அவளுக்கு மட்டும் காட்சி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நடந்திருக்கு காஞ்சிபுரத்தில். இன்றைக்கி வந்து இந்த 3 விதமான நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் பல அற்புதங்கள் நடந்திருக்கு. ஒரு ஸ்கூல் பையன், அந்த பையன் வந்து முஸ்லீம் பாய். அவன் என்ன செய்வான்னா, இந்த துளசி மாலையெல்லாம் சணலில் கட்டி கொண்டு வரான். அவனை எல்லோரும் வந்து அவனை தள்ளி விடுறா. அவனுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பரமாச்சாரியாட்டை சப்மிட் பண்ணிட்டு போகணுன்றது. ஸோ வந்திருக்கான். அப்புறம் மற்ற சணலில் கட்டிருக்கு துளசி அங்கே. அந்த பையன் கட்ட தெரியல. அதை வாங்கி தான் தலையில் வச்சுட்டாரு. அவன் சந்தோஷப்பட்டு ஓடி போய்டுறது அந்த குழந்தை. ஓடி போகும்போது அதை பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்புகிறார் அவர். அப்போ க்யூவில் இருக்கிறவாள்லாம் இந்த பையனை அலட்சியமாக நினச்சிருந்தா இல்லையா. பெரிய துண்டு மாலை, பெரிய துளசி மாலை வாங்கிட்டுக்கால. அவள்லாம் அதிலே ஒரு துளசி கொடுங்க இந்த பையனை கேட்குறா. அவள்லாம் அப்போ சிரிக்கிறார் அவர். ஏன்னா வந்து அந்த பக்தி முக்கியம். அதில் இது வந்து கிடையவே கிடையாது. ஆடம்பரம் இடம்பரம் அவருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி நிகழ்வும் மடத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல அற்புதங்கள் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. சொல்லுண்டா போயிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 100-200 இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. பின்னாடி ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம். அதை இன்றைக்கி இதோடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த 69வது வீடியோவை இதோட நிறைவு செய்கிறேன்.